கத்திரிப்படினாத்துக்கு சோஸ்திரம். உங்க யாரும் இந்த நாளை வர வைக்கிறதுக்கு ஆண்டோட மகிமையாக இருக்கட்டும். முதலாக இந்த இடத்துல நிற்கிறதுக்காக ஆண்டோட நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமை இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. ஃபர்ஸ்ட் பிரேஸ் லார்ட். உங்க யாரும் கத்திரிப்படினாத்துக்கு சோஸ்திரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பாஸ்டர் பில்ல எதுவும் பேசுறேன்னு பயப்படாதீங்க, நம்ம அப்படி ஜாலியா போயிடலாம். நிறைய பேர் வந்திருக்கீங்க, யாரும் கத்திரை ஆசிரியப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள், யூத் சாண்டி. யூத் சாண்டின்னா அந்த காலத்துல கொண்டாடி இருக்காங்களான்னு தெரியல, ஆனா இப்ப இந்த காலத்துல வரும்போது நிறைய சபைகள் யூத் சாண்டி கொண்டாடுறாங்க. அதோட ரீசன் தெரியல, ஆனா யூத் சாண்டி என்றால் முழுக்க வந்து யூத்ஸ் தான் அன்னைக்கு லீட் பண்ணுவாங்க. ஆரம்ப சர்வீஸ் இருந்து until the end of the service வாலிபர்கள் மாற்றம் தான் அதுல பங்கேற்றுக் கொள்வாங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, ஆனா நம்ம போக போக அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹalleluya. ஓகே, இங்க யார் எல்லாம் வாலிபர் கை தூக்குங்க. ஆமென். இவ்வளவு பேர் வாலிபர்கள், அப்ப நீங்க எல்லாரும் முன்னுக்கு உட்கார்ந்திருக்கணுமே. 40 வயசு கீழவங்க கை தூக்குங்க. 40 வயசு விட்டவங்க கை இறக்கிடுங்க. 40 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வாலிபர்கள் தான். ஆமென். நீங்க ஆனா நீங்க 41 ஆயிட்டாலே நீங்க வாலிபர் இல்ல, ஏன்னா நீங்க அங்கிள் ஆண்டி கேட்டகரிக்கு போயிருவீங்க. 40 வயசு கீழே எப்பவுமே நீங்க வாலிபர்கள். ஆனா யாரு இன்னும் நான் வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், நான் இன்னும் வந்து ஆக்டிவா தான் இருக்கேன்னு நீங்க எல்லாருமே வாலிபர் தான். ஒவ்வொருத்தரும் மனுஷனுக்கும் ஒரு வாலிபர் எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளோட மெசேஜ்குள்ள கடந்து போயிடலாம். ஒரு சிம்பிளான டாபிக், வாலிபனி நீ எங்க இருக்கிற? இந்த பதிலும் சொல்லுங்க தெரியும், நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சிம்பிள், வாலிபனி நீ எங்க இருக்கிற? நீங்க சபையில இருக்கீங்களா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கீங்களா, இல்ல நீங்க உலகத்துல இருக்கீங்களா? நிச்சயமா நம்ம எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையில தான் இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சிம்பிளா சொல்ல, நம்ம வந்து இப்ப வந்து பிசிக்கலா இப்ப நம்ம மெயின் இந்த மெசேஜ் வந்து வாலிபர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு பெரியவங்களா கேட்காம இருக்கிறாதீங்க. பெரியவங்களுக்கும் வாலிபர்களுக்கும் எல்லாத்தையும் சேர்த்துதான். நம்ம பிசிக்கலா இப்ப வந்து சபையில உட்காந்துருக்கோம், ஆனா நம்மளோட மைண்ட் எங்க இருக்கு, நம்மளோட மனசு எங்க இருக்கு? வீட்டுல வந்து தோசை அடிச்சு வச்சிருக்கேன், வீட்டுல வந்து ஐப்படி அடிச்சனான்னு தெரியல, அப்படிதான் நம்ம மனசு இருக்கு. முழுமையா நம்ம இங்க இருக்கோமான்னு நம்மளுக்கு தெரியல. அட் தி சேம் டைம் நம்ம சண்டே மட்டும் தான் சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்றோம். மண்டே டு சாட்டர்டே நம்மளோட லைஃப் என்ன ஆகுது நம்ம யாருக்கும் தெரியாது, நம்ம யாரும் பாத்துக்கிறது இல்லவா? நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம். அந்த மண்டே டு சாட்டர்டே லைஃப் மிஸ்திரி அப்படி மர்மமா இருக்கும். நம்ம யாரும் பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். ஆனா சண்டேன்னு வந்துட்டா எல்லாரும் சபைக்கு வந்துருவோம். ஆனா மண்டே டு சாட்டர்டே நம்ம எப்பவும் மிஸ்திரியா இருப்போம். அதனால நம்ம எங்க இருக்கோம்? அதனால வாலிபனி நீ எங்க இருக்கிறாய்? இன்னைக்கு நான் வந்து யூத்ஸை கான்டாக்ட் பண்ண வரேன், குறை சொல்ல வரேன். ஏன்னா நானும் ஒரு வாலிபர் தான். இந்த மெசேஜ் எனக்கும் சேர்த்து தான், எனக்கும் இது எனக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு. ஆனா நான் என்ன இங்க வந்திருக்கேன்னா, உங்க எல்லாரும் இந்த மெசேஜ் மூலமா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க, எங்க நிக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிக்கிறீங்களா, இல்ல உலகத்தின் வாழ்க்கையில் நிக்கிறீங்களா? அதுதான். ஐ மீன், நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி யாரு நான் வாலிபன் கேட்டும் போது நீங்க எல்லாருமே வாலிபர்கள்னு சொன்னீங்க. வாலிபர்கள் உங்களை யாரு? யங்ஸ்டர்ஸ் வேற, பெரியவங்க பதில் சொல்லலாம். வாலிபர்னா யாரு? பரவாயில்ல, நான் பேசும்போது நீங்களும் பேசலாம், பிரச்சனை இல்லை. வாலிபர்னா யாருன்னு நினைக்கிறீங்க? வாலிபர்கள் என்ன? ஐ மீன் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்க. நான் எதிர்பார்க்கிற பதில் யாரும் சொல்லல. யூசுவலா காமன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாரும், நானே சொல்லிடுறேன். யூசுவலா யாராச்சும் கேட்டா வாலிபர்னு யாரு கேட்டா, வாலிபர் தான் இந்த நாட்டோட ஃபியூச்சர்னுவாங்க, வாலிபர் இந்த சபையோட ஃபியூச்சர்னுவாங்க. எந்த பெரியவங்க எந்த மூப்பர்கள் கேட்டா வாலிபர் தான் இந்த சபையோட ஃபியூச்சர், அவங்க தான் எதிர்காலம், அவங்க தான் தூணு அப்படின்னுவாங்க. நிச்சயமா எங்க நம்ம வாலிபர்கள்லாம் ஒரு பெரிய எதிர்காலம். ஆனா அட் தி சேம் டைம் நீங்க யோசிச்சு பார்க்கணும், வாலிபர்கள் வந்து ஃபியூச்சர் மட்டும் இல்ல, ஃபியூச்சருக்கு மட்டும் ரிசர்வ் இல்லை, அவங்க ப்ரெசென்ட்லயும் இருக்காங்க, இப்போ உள்ள காலத்திலயும் வாய்ப்பு இருக்காங்க.
வாலிபர்களுக்கு எப்படி பைபிள் படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க வேணாம், எப்படி ப்ரே பண்ணணும்னு சொல்லிக்க வேணாம், எப்படி சபைக்கு அவங்களுக்கு தானாவே தெரியும். பிகாஸ் அந்த வாலிப பருவம் இருக்கு பாருங்க, அந்த பருவத்துல அவங்களே நிறைய விஷயம் கத்துக்கிடுவாங்க. வாலிபர்கள் பத்தி நினைச்சுங்க, they are very uniqueness people, they are very talented people. இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு வாலிபர்களும் ரொம்ப டேலண்டட் பீப்புள் தான். ஐ மீன் எங்களோட யூத்ஸ் எல்லாமே ஒரு நாளுக்கு ஒரு திறமை இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க இந்த டெக்கோ பாத்தீங்கன்னா நேற்று வந்து சில யூத்ஸ் வந்து செஞ்சாங்க. ஐ மீன் அவங்க அந்த என்ன டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது எனக்குமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வராது. ஆனா அவங்க ரொம்ப அழகா அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் வரலையே, அவங்களுக்கு எவ்வளவு அழகா வருது. அது ஒரு டேலண்ட். இங்க நிறைய பேர் ரொம்ப அழகா பாட்டு படிப்பாங்க வாலிபர்கள், அழகா ட்ரம் வாசிப்பாங்க, கீபோர்ட். நானும் அழகா கீபோர்டு வாசிப்பேன், கீபோர்டு வாசிப்பாங்க, நிறைய நல்லா ப்ரே பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த ஒரு டேலண்ட் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு வாலிபர்களும் கொடுத்துருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக்னஸ். அது மெயின் இம்பார்ட்டன்ட். அதுதான் வாலிபர்கள். நான் ஒன்று சொன்னேன்னா, யங் பீப்புளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அவங்க அந்த சின்ன பிள்ளைங்க வேற, பெரியவங்க வேற. சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, இது அடியணும், இது இருக்கணும், எனக்கு இப்படிதான் இருக்கும். அவங்களோட ஆசைகள் பெருசா இருக்காது. வயசாட்டோட அவங்களோட ஆசைகளும் பெருசா இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. ஆனா இந்த வாலிப பருவம் இருக்கு தானே, அந்த வாலிப பருவத்துல தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் அடியணும்னு தோணும், அவங்க நிறைய விஷயம் செய்யணும்னு தோணும், அச்சீவ் பண்ணணும், நிறைய மைண்ட் ஓடும். அங்கதான் அவங்க நிறைய ஃப்ரேஸ் பார்ப்பாங்க. சோதனை காலங்கள், சந்தோஷ காலங்கள், துக்க காலங்கள், கஷ்ட காலங்கள் எல்லாமே அப்பதான் அவங்க பார்ப்பாங்க. யூத் வந்து இஸ் நாட் an ஏஜ், அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், டிசிஷன். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஃபுல் ஆஃப் எனர்ஜெட்டிக் இல்லையா, யூத்ஸ் எப்பவுமே எனர்ஜியா தான் இருப்பாங்க. ஆனா சில பேர் நம்ம என்ன பண்ண, இந்த வயசுலயே வந்து நம்மளுக்கு முதுகு வலி வந்துடும், இடுப்பு வலிலாம் வருது. ஆனா ஸ்டில் இருந்தாலும் நாங்க எனர்ஜெட்டிக் தான். அது மட்டும் இல்லாம இந்த வயசுல வந்து நம்ம நிறைய டிசிஷன்ஸ் எடுப்போம்னா வேலையில டிசிஷன்ஸ் எடுப்போம். இதுதான் நான் படிக்கணும், இதுதான் இந்த வேலை தான் நான் செய்யணும். அப்புறம் நம்ம மேரேஜ்ல ரொம்ப டிசிஷன் எடுப்போம். இவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணோம், இவங்களை தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். இந்த வயசுல தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கு, நான் வீடு வாங்கணும், நான் காடி வாங்கணும், எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இந்த வயசுல தான் நம்ம டிசிஷன்ஸே எடுப்போம். ஏன்னா நம்ம வயசாயிட்ட பிறகு அந்த நம்ம எடுத்த டிசிஷன்ஸை நம்ம அனுபவிப்போம். ஸோ திஸ் இஸ் த ஏஜ், நம்ம அந்த டிசிஷன் எடுக்கிற ஏஜ், நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போற ஏஜ். அட் த சேம் டைம் வாலிபர் குரூப் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிடுவாங்க. ஆயிடுவாங்கன்னா சொல்லவே தேவையில்ல. ஒருத்தவங்க சொன்னா மணல் அடைஞ்சிருவாங்க, ஒருத்தவங்க சொன்னா அவங்க சொல்றாங்க நான் செய்யறேன்னு ஆயிடுவாங்க. அந்த வாலிப வயசு இருக்கு தெரியுமா, அதுதான் அப்படி ஒரு வேவ் மாதிரி, ஒரு கடல் அலை மாதிரி. அது இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், அப் இருக்கும், டவுனும் இருக்கும். ஸோ அதான் வாலிபர்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஃப்ரேஸ், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃப்ரேஸ், ஆனா ஒரு இனிமையான ஒரு ஃப்ரேஸ் தான். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு இது இருக்கு. What you choose as youths will decide what you become an adult. நீங்க உங்க வாலிப காலத்துல என்னத்தை விரும்பி செய்றீங்களோ, என்னத்தை டிசிஷன் எடுக்கிறீங்களோ, அதுதான் நீங்க அடல்ட்டா இருப்பீங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க எல்லாரும் உங்க பேரண்ட்ஸை திரும்பி பார்க்கலாம். உங்க பேரண்ட்ஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். அவங்க வாலிப காலத்துல ஆர்டர் தேர்ந்தெடுத்தனால தான் இன்னைக்கு அவங்க அடல்ட்டா இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அந்த அவங்க வாலிப காலத்துல உலகத்தை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நம்மளும் இங்க இருந்திருக்க மாட்டோம், அவங்களும் இங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம வாலிபர் ரோல் வந்து சர்ச்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட பங்கு, அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களோட பொறுப்பு சர்ச்ல. மெனி யூத்ஸ் வந்து நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து யங்கா இருக்கோம், நம்ம இப்ப சர்ச் போனா நம்ம பெருசாயிட்டு பிறகு போவோம், இப்ப நம்ம சின்ன பாவெல்லாம் செஞ்சுக்குவோம், பெருசாயிட்டு போயிட்டு அதெல்லாம் போய் கழிச்சுக்கோன்னு நினைக்கிறாங்க. இல்ல, சின்ன வயசுல நம்ம எல்லாரும் சர்ச் போனோம். அது பொறுப்பு ஃபுல்லா பேரண்ட்ஸோட தான். பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும், நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வந்து நிறைய காரியங்கள் கத்துக்கணும். பேரண்ட்ஸ் வரலையா, நீங்க வாங்க, எல்லாம் யோசிக்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டமாச்சு. பேரண்ட்ஸ் வராம எப்படி வருது? இல்ல, அவங்க பரலோக பொண்ணா அவங்க தான் ஃபைட் பண்ணோம். நம்ம பரலோக பொண்ணா நான் தான் ஃபைட் பண்ணோம் என் பரலோக வாசலுக்கு. அவங்களோட அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் முடியாது. அவங்களோட பரலோகத்துக்கு அவங்க நம்மளுக்காக ப்ரே பண்ணுவாங்க. நிச்சயமா நம்மளுக்காக போதுங்க ப்ரே பண்ண, நம்ம அப்பா அம்மா ப்ரே பண்ணுவாங்க. ஆனா நம்ம தானே நம்மளோட பரலோக வாசலுக்கு ப்ரே பண்ண முடியும், அந்த லைஃப்பை கான்டாக்ட் பண்ண முடியும்.
இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். 1 Timothy chapter 4 14 அதிகாரம் 4வது அதிகாரம் 11 12 வசனம். யாராச்சும் தமிழ்ல படிக்க முடியுமா? இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனை உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடுக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் சுவாசத்திலும் கற்பிலும் சுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். இது நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள்ல come and teach these things. Don't let anyone look down on you because you are young, but set an example for the believers in speech, in conduct, in love, in faith and in purity. இந்த வசனம் ஒரு அழகான எக்ஸாம்பிள் வாலிபர்களுக்கு. இந்த வசனம் வந்து பால் வந்து அப்ப அவர் ஊழியம் இது பண்ணிட்டு போது தீமோத்தி வாலிபனா இருக்கும்போது அவர் வந்து தீமோத்திக்கு வந்து சொல்லுவாரு, யாரும் உன்னோட let no one despise your youth. அப்படின்னா உன் இளமையத்தை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. டெஸ்பைஸ்னா வந்து வெறுக்க கூடாது, யாரும் உன்னை வெறுக்காதபடிக்கு. இந்த இடத்துல வந்து தீமோத்தி வந்து அவர்கிட்ட சொல்லல, நீ யங்கா இருக்க, நீ வந்து ஊழியம் செய்யாத அப்படின்னு அவர் சொல்ல. அவர் என்ன சொல்ல, நீ யங்கா இருக்க, இந்த வயசுல நீ ஊழியம் செய், நீ சும்மா இருக்காதுன்னு அவர் சொல்ல. பெரியவங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வயசுல நீ போய் இறங்கி ஊழியம் செய், நீ ஒரு செட் எக்ஸாம்பிள் பண்ணு. அதுதான் பால் வந்து தீமோத்திக்கு இது பண்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது let no one despise you ன்னு போட்டிருக்கல, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. இது வந்து doesn't mean that யாரும் வந்து தப்பா பேசக்கூடாதுன்னு இல்லை. இது எப்படின்னா, நீங்க யாருமே ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரீசன், உங்களுக்கு நீங்க அந்த ரீசன் கொடுக்க கூடாது ஒருத்தவங்க வந்து நம்மளை குறை சொல்றதுக்கு. அப்படி நம்ம வாலிபர்கள் வாழணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். யாரும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது. நம்ம ஏன்னா நம்ம அந்த இடம் கொடுத்தோம்னா தான், நீங்க தப்பான வழியில போனதான் அந்த ஆளுங்க வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண அந்த இடத்தை எடுத்துக்குவாங்க, அந்த ஒரு அந்த இடத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால ஆனா ஒண்ணு என்னன்னா, வாலிபர்களுக்கு ஒண்ணு இருக்கு, ஒருத்தவங்க கொஞ்சம் என்னச்சு சொல்லிட்டா கொஞ்சம் என்னச்சு சொல்லிட்டா நம்ம மனசு உடைஞ்சிரும். அது இருக்கு. ஆனா நம்ம அதையும் தாண்டி போகணும். அதுதான் நம்ம வந்து அதுல நிறைய இது பண்ணணும். ஒன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தாவீது இருந்தாரு. தாவீது யங்கா இருந்தாரு சொல்லிட்டு தானே கோலியாத், அவர் பெரிய ஒரு இருந்தாரு சொல்லிட்டு தானே கோலியாத் போய் தாவீத எதிர்த்தாரு. ஏன்னா தாவீது அப்ப யங்கா இருந்தாரு. அவர் எளிமை பருவத்துல இருக்கும் போது தான் வந்து கோலியாத் வந்து இது பண்ண. ஆனா அப்பயும் அவரு ஆக்ஷன் பண்ணி அவரு சாதிக்கல, அவரு ஜெயிக்கல. அதுதான் வாலிபர் இருக்கணும். எவ்வளவு பெரிய கோலியாத் மாரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய உருவம் நம்மளை தாக்குனாலும், நம்ம தாவீது போல ஜெயிச்சு கொண்டுதான் போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் பவுல் வந்து தீமோத்திக்கு சொன்ன மாதிரி தீமோத்தி அதை கட்டுப்பட்டு அவர் நிறைய காலங்கள அவரை செட் எக்ஸாம்பிள் பண்ண சொன்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல இருக்க கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்ம சர்ச் மெம்பர்ஸ் கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. யார் தப்பு நினைச்சுக்காதீங்க. என்ன சொல்ல, நிறைய இடத்துல நம்ம கிரிட்டிசிசம் வந்துட்டே இருக்கோம். வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்ல. ஏன்னா நம்ம ஆவிக்கு இருப்பீங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை வேற. ஸோ அப்போ அவங்க நம்மளை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நீங்க வந்து இப்படி அப்படி, நம்ம நிறைய உடைஞ்சு போவோம். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம மீட் கொண்டு நம்ம போனோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும், ஒருத்தங்கிட்ட வந்து லைக் நம்ம லேட்டா வரோம், அது இப்படின்னா எடுத்து சொல்லுவாங்க, இப்போ உள்ள வாலிபர்களா இருக்காங்க தெரியுமா அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கரெக்டா வந்தோம்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு இடத்தை நம்ம யார்கிட்டையும் கொடுக்க கூடாது. அதனாலதான் let no one despise your youth. உங்க இளமை பருவத்தை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. This is the very important thing. அது மட்டும் இல்லாம your life should silence criticism. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையோட நடத்துதல் ஒரு கிரிட்டிசிசமை தடுப்பணும், அமைதியா இருக்கும். அது இல்லாம தடுத்து போயிடும். ஸோ உங்க லைஃப் எப்படி இருக்கோ அது படித்த உங்க கிரிட்டிசிசமும் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த 12வது அதிகாரத்துல போட்டிருக்கு, but set an example for the believers in speech, in conduct, in love and faith and in purity. பால் தீமோத்திக்கு சொல்றாரு, உன்னுடைய இளமை பருவத்தை குறித்து யார் அசட்டை பண்ணபடிக்கு எப்படி இருக்கணும் நம்ம வாலிபர்கள். இதெல்லாம் ஒரு செட் எக்ஸாம்பிள் பண்றாரு. நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் லைஃப் ஸ்டைல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது இன் ஸ்பீச்னு சொல்லும்போது நம்மளோட வார்த்தைகள், நம்ம எப்படி பேசுறோம்.
சொல்லி கொடுக்கவே வேண்டாம் யூத்ஸ்க்கு எப்படி பேசணும்ட்டுன்னு. அவங்க பேசிட்டே போவாங்க. ஆனா நம்மளோட வார்த்தைகள் எப்படி பேச இந்த 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 டங் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப ஒரு ஸ்லீப்பரியானது. நம்ம கோவத்துல என்ன பேசுவோம், ஒரு ஒரு அவசரமான முறையில் என்ன பேசுவோம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா டக்குன்னு நம்ம வாயை விட்டோம்னா அது நம்மளே தான் பாதிக்கணும் தவிர நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை பாதிக்காது. அது நம்ம எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே இந்த வார்த்தையில வந்து வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வாலிபர்கள் நிறைய பேர் நம்ம காலேஜ்ல படிக்கிறோம், நிறைய பேர் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், நம்மளோட நண்பர்கள் இருக்கலாம். ஒன்றுதான் நம்ம நண்பர்களை ஃபாலோ பண்ணனா நம்ம உலகத்தின் வாழ்க்கைக்கு போயிடுவோம். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். நீங்க ஒரு தனி அது செட் அண்ட் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவங்க என்ன பேசினாலும் நம்ம ஒரு செட் அண்ட் எக்ஸாம்பிள் பண்ணோம். நம்ம இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம யாரு, நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை பிள்ளைகள், நம்ம உலகத்தின் வாழ்க்கை பிள்ளைகள் இல்லை. நிறைய நினைச்சுக்கிறாங்க எப்படின்னா நான் கொஞ்சம் கப்பாவா பேசினா வந்து நான் வந்து கூலா தெரிவேன், நான் வந்து இப்படி பேசினா அது ஒரு ஸ்டைலா இருக்கும். நிறைய பேர் வாலிபருக்கு நான் சொல்ல விரும்பல. அது வந்து கப்பாவா இருந்துச்சுன்னா இப்படிதான் என்னை மதிப்பாங்க, எனக்கு அப்பதான் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து உங்க படி நீங்க அழகா ஒரு அடக்கமான ஒரு வாலிபர்களா இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமா யாரும் உங்களை மதிப்பாங்க. தப்பான வழியில எப்போ போயிடாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. அண்ட் செகண்ட் திங், இன் கான்டாக்ட்னு சொல்லும் போது நம்மளுடைய செயல், நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம். நம்ம வேர்பலால நம்ம டிஃபென்ஸ் பண்றது வந்து நடக்காது. இப்போ ஒருத்தவங்க மட்டும் சண்டை போடுறாங்க, நீங்க வேர்பலா அவங்ககிட்ட டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க எதிர்த்து பேசினா அந்த சண்டை ஒன்றும் பெருசா தான் ஆகும். நீங்க அழகு என்ன பண்ணணும், நான் வேலைக்கு போயிடுறேன். உங்களோட கான்டாக்ட் உங்களோட ஆவிக்குறி வாழ்க்கை காமிக்கும். நீங்க மூவ் பண்ணிட்டு போகும்போது நீங்க அங்க ஒரு செட் எக்ஸாம்பிளா இருப்பீங்க. அதான் இந்த இன் கான்டாக்ட் சொல்லுது. அது மாற்றம் இல்லாத படிக்கி இதை எப்படி நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க, காலேஜ்ல இருக்கீங்க, உங்க வேலை செய்யத்துல இருக்கீங்க, கண்டிப்பா சொல்ற வேலை செய்யத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். உங்க மேனேஜர் கூட, பாஸ் கூட நாக்கள் எடுத்து அடிக்கலாமான்னு தோணும். எனக்கு நிச்சயமா தெரியாது, பெரியவங்களுக்கு கூட இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா நம்ம சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க நம்ம காசு கொடுக்குற முதலாளி. அழகா நம்ம போயிடுவோம். அதுதான் ஒண்ணு பண்ணுவோம். ஆனா ஒன் திங், உங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாத படிக்கு நீங்க அழகா மூவ் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பாஸ் உங்களை தப்பா பேசிட்டா நீங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னா அது வந்து நீங்க தான் அதுக்கு உண்மையாயிரும். அவங்க சொல்றது காரியம் உண்மையாயிரும். அழகா அந்த காரியம், அவங்க சொன்ன காரியம் உண்மை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அழகா வெளியாயிருக்கேன். ஸோ அது மட்டும் நான் படிக்க. ஸோ அதை இன் கான்டாக்ட். அது அடுத்தது இன் லவ். ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்பு நம்ம கொடுக்கறது, ஒருத்தர் நேசிங்கன்னு ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வாலிபர்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம அன்பு வந்து இப்ப நம்ம நிச்சயமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து எப்படி அன்பா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அன்பா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நம்ம அன்பா இருக்கணும். அது மட்டும் நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். இன் ஃபெய்த்னா ஆண்டுக்குள்ள விசுவாசித்து. ஆண்டு சொல்லி கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், நிறைய வாலிபர்களுக்கு வந்து சீக்கிரமா நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். நம்ம லூஸ் ஹோப் பண்ணிடுவோம். இல்ல இது நடக்காது, இல்ல இது இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன், இவ்வளவு நாள் நான் ப்ரே பண்றேன், இவ்வளவு நாள் நான் வந்து ஆண்டுகிட்ட கேட்டேன், எனக்கு இது பண்ணுங்க, ஆர்டர் செய்யவே இல்லை. நம்ம சீக்கிரமா கிவ் அப் பண்ணிடுவோம். அதான் போல அழகா சொல்றது, நீ ஃபெய்த்ல கூட நீ எக்ஸாம்பிளா இருக்கணும். நீ விசுவாசத்தான் நீ ஒரு செட் எக்ஸாம்பிள் பண்ண முடியும். அது மட்டும் கடைசியாக இம்பியூரிட்டி தூய்மையாக இருக்கணும். நம்ம தூய்மையானா நம்மளோட தாட்ல, நம்மளோட சிந்தையில பாஸ் இதை பத்தி நிறைய சர்மன் கொடுத்துருக்காரு. நம்மளோட சிந்தையில, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம எல்லாமே தூய்மையா இருக்கணும். அவங்க அப்படி இருக்காங்களா, கோளாரா இருக்காங்களா, நம்ம அவங்ககிட்ட அழகா விலகிடணும். ஏன்னா blind leads a blind. குருடர் இன்னொரு குருடர் தான் லீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட நம்ம பேசுறதுனா நம்மளும் அவங்களுக்கு மட்டும் தான் இருப்போம். நம்ம தனித்துவமா தெரிய மாட்டோம். அப்ப எப்படி நம்ம செட் எக்ஸாம்பிள் பண்ணுவோம், நம்ம செட் எக்ஸாம்பிள் பண்ணணும். தட்ஸ் தி திங். ஸோ வந்து வாலிபர்களுக்கு வந்து ஹேஸ் அ சாய்ஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கு. நீங்க உலகத்தின் வாழ்க்கையில் இருக்க போறீங்களா, இல்ல காட்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க போறீங்களா? நீங்க வேர்ல்ட்லி யூத்ஸா இருக்க போறீங்களா, இல்ல காட்லி யூத்ஸா இருக்க போறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா யாருமே ஃபாஸ்ட் பண்ற மாதிரி இல்லை. நிறைய பேருக்கு அப்பா அம்மா பேச்சே கேட்கறது இல்லை. நானும் ஒரு வாலிபர் தான்.
எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா நிறைய பேர் அப்பா அம்மா பேச்சு கேட்கறது இல்ல. எப்படின்னா லைக் அவங்க ஃபாஸ்ட் பண்ணா கூட நம்ம கேட்க மாட்டோம், நம்மளோட செயல்படுத்த நம்ம வாழ்வோம். ஸோ இங்க யாரும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன், அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் பண்ணல, நீ வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கணும், நீ வந்து உலகத்தின் வாழ்க்கையில தான் இருக்கணும். நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி போறதுன்ட்டுனே. நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு பரலோகம் வேணும்னா நீங்க தான் ஃபைட் பண்ணணும். அப்பா அம்மா ஃபைட் பண்ண மாட்டாங்க, சர்ச்சில் ஃபைட் பண்ண மாட்டாங்க, நம்ம யாரும் ஃபைட் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் ஃபைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து differences between worldly youths and godly youths. worldly youths na உலகத்தின் வாழ்க்கையில் உள்ள வாலிபர்கள், godly ஆவிக்குரியவனா godly spiritual youths. எப்படி spiritual youths na நம்ம தான் I mean நம்ம தான் spiritual youths. worldly youths na நம்ம இல்ல. ஆனா அதோட வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல attitude இருக்கணும், ரைட் attitude. ஒரு அழகான attitudeனு சொல்லும்போது மூஞ்சில இல்ல, நம்மளோட செயல்ல இல்ல, ஆனா நம்மளோட whatever inside your heart, அதுதான் நம்மளோட attitude-ஆ தெரியும். ரைட் attitude-னா வந்து நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், நம்ம நடக்கிறதா இருக்கட்டும், என்ன நடந்தாலும் அதுல வந்து நம்மளோட சுயரூபம் தெரியும், நம்மளோட நடத்துதல் தெரியும். இப்ப வேர்ல்ட்லி யூஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சது நான் என்ன வேணா பண்ணுவேன், அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க, கோபம் அதிகமா வரும், அவங்க வந்து அவங்க attitude-ல எல்லாத்தையும் காமிப்பாங்க, ஆனா அவங்க யாருக்கும் ஒபே பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி ஒபே பண்ணுவாங்க, அவங்களுக்கு நினைச்ச காரியம் தேவைன்னா மட்டும்தான் ஒபே பண்ணுவாங்க. ஆனா ஆவிக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை தான் முதல்ல தேடுவோம். நம்ம மெடிடேஷன் செய்யணும் கூட நம்ம ஃபர்ஸ்ட் வில் சீக் காட்ஸ் பிரேயர், அது மூலியமா தான் நம்ம வந்து நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் அந்த ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா தெரியல, பூரண அழகி, ஐசக் வில்லியமோ கிறிஸ்டன் துறையும் பாடியிருப்பாங்க. அதுல ஒரு வரி வரும், ஒரு வேர்ஸ் வரும், ஒரு அருகில் நான் நின்று, ஆண்டவர் பார்த்து பாடுவாங்க, ஒரு அருகில் நின்று உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானது. அப்படின்னு அர்த்தம்னா ஆண்டவர் அருகில் தான், ஜஸ்ட் அவர் பக்கத்துல தான் அருகில் நின்று உன் ரூபம்னா ஃபீச்சர்ஸ், ரூபு, அவர் ஜஸ்ட் அவர் ரூபை தான் பாக்குறாங்க, அவரும் பார்க்கல. அவர் ரூபை பார்த்து கூட நம்மளோட சாயம், நம்மளோட ஷேடோ அவ்வளோ அழகா ஆச்சு. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், ஆண்டவர் கூட வாழ்க்கையில் நம்ம இருந்துன்னா நம்மளோட ஷேடுவே இவ்வளோ அழகா இருக்குன்னா, அப்ப அவரோட முகத்தை பார்த்து அவர் உண்மையா இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும், நம்மளோட ஆட்டிடியூட் எவ்வளவு அழகாகும். நம்ம எப்ப நம்மளோட சாயல் கூட அழகா இருக்கு சொல்லும் போது நம்மளோட ஆட்டிடியூடும் அதுதான் காமிக்கும். நமக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட், ஒரு ரைட்டான ஆட்டிடியூட் நம்மளுக்கு நிச்சயமா வேணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு செகண்ட்லி வந்து நம்மளோட சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ்னா நம்ம எங்க இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறோம். சபைக்கு வருது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் யூத்ஸா இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஈஸ்டர் யூத்ஸா இருக்காங்க, இன்னைக்கு தைப்பூசம் வேற, எத்தனை பேர் வாலிபர்கள் கூட பைத்திக போயிருப்பாங்க நமக்கு தெரியல. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக அது என்ன சொல்லுவாங்க, அந்த நடக்கிறது அது கூட போயிருப்பாங்க. கேட்டா அது ஒரு ஜஸ்ட் ஒரு அனுபவம் தானேன்னு சொல்லி போவாங்க. ஆனா அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அவங்களுக்கு பொறுத்திருக்கும் அது என்னது, அது ஒண்ணும் இல்லையா, ஜஸ்ட் நடக்கிறது தானே, நான் எதுவுமே பண்ணேன், நான் போய் சாமி கூப்பிடலையே, நான் போய் அந்த இதெல்லாம் வைக்கலையே, நான் நடத்த மட்டும் தானே போறேன். ஆனா அவங்களுக்கு அந்த மீனிங் தெரியாது. இதே நீங்க வந்து ஒரு தமிழ் ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு வான்னு சொல்லுங்க, அந்த மாதிரி வருவாங்களா? எவ்வளவு கஷ்டம் ஒரு ஆத்மாவை நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கு. ஆனா நம்ம மட்டும் ஈஸியா அப்படியே நிலவி அவங்க கூட போயிடுறோம். ஏன்? we are influenced by them. நம்மளோட சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ் கரெக்டா இல்ல. நம்ம வந்து எப்படின்னா ஓன்லி இது எப்படி நம்ம இப்பெல்லாம் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ஒரு ட்ரெண்ட், சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா அந்த ட்ரெண்டை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து நிறைய பேர் கல்ச்சர் ஷாக்கா இருக்காங்க, இது நல்லா இருக்கு, என்னன்னா இவங்க செஞ்சா நான் செய்வேன், இப்போ அவர் செஞ்சா நான் செய்வேன். அவங்க சொந்த உயர்த்தி இருக்கானது இல்ல, நான் செஞ்சா நான் செய்வேன், அப்படிதான் எல்லாரும் இருக்காங்க. ஆனா நம்ம ஆவிக்கிற வேலைக்கு பண்ணி நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம க்ரோத் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் கைடன்ஸ், ஒரே ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு பைபிள் மட்டும் தான். பைபிளை தேடினா யாருமே நம்ம ஃபாலோ பண்ண, நமக்கு எந்த ட்ரெண்டும் ஃபாலோ பண்ணலாம். சோஷியல் மீடியா வேணா, சோஷியல் மீடியா இருக்கலாம் இருக்க வேணாம் இல்ல, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம், நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணலாம். பைபிள் இருக்கிற வேர்ஸ் எங்கேயும் இல்லை, அவ்வளவு அழகான வார்த்தைகள்லாம் அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம படிக்க நம்மளோட ஜபம், நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போறோமா,
வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நம்மளோட என்னாச்சும் ஒரு தீர்மானமா இருக்கட்டும், நிச்சயமா நம்ம பண்றது ஜெபமா தான் இருக்கும். நம்ம ஜெபம் செஞ்சுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை பிள்ளைங்க அங்கே தொடருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்லி யூஸ் நிச்சயமா ஜெபம் பண்ண மாட்டாங்க. அந்த வீடு வாங்கினா அந்த வீடு எவ்வளவு விலைக்கு போவோம், அந்த வீடு வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கும், ஆனா அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னா அந்த மாப்பிள்ளை எனக்கு அழகா இருப்பாரா, அந்த மாப்பிள்ளை சோப்பா இருக்காரா, அந்த பொண்ணு சோப்பா இருக்கா, எனக்கு கரெக்டா இருக்குமானதை பார்க்கறது தவிர ஆண்டு சமூகத்துல மன்றாடி ஆண்டு இது எனக்கு ரைட்டா இது ராங்கானு நம்ம கேட்க மாட்டோம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைங்களுக்கு வித்தியாசமும் ஆண்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு வித்தியாசமும். நம்ம வந்து நம்மளுக்கு பாஸ்டர் இருக்காங்க, நம்மளுக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, மென்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கைடன்ஸ் தேடுவோம். நம்மளுக்கு இவங்க இருக்காங்க, நம்ம அதை விட்டுட்டு வெளியே போய் தேட வேணாம். எனக்கு நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம பாஸ்டரே போதும் எனக்கு கேட்கறதுக்கு, நம்ம போய் வெளியே கேட்கவே வேணாம். அதுதான் இப்ப லேட்டஸ்டா ஒரு காதல் நடந்துச்சு. அந்த பையன் குத்தி கொலை பண்ணிட்டா அந்த ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கவங்க பண்டா பிஜேல அந்த பையன் அந்த சம்பவம் கேட்ட பிறகு எனக்கு நல்ல நான் ஸ்கூல்ல இருந்து முடிச்சு 5 வருஷமா ஆயிடுச்சு. நல்லா ஸ்கூலுக்கு போகும்போது நான் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போவேன், கிளாஸ்க்கு உட்காருவேன், சாப்பிடுவேன், திருப்பி வந்துடுவேன், அவ்வளவுதான். ஆனா இப்போ பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அடுத்த ஜெனரேஷன் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் எப்படி, ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க எப்படி, அப்கமிங் பேரண்ட்ஸோட நிலைமை யோசிச்சா எனக்கு scared. ஏன்னா அந்த 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 லெட்டர்ல எப்படி இருக்குன்னா, அந்த பையன் வந்து ஒரு எனிமி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டானா. அவன் எழுதிருக்க லெட்டர்ல கூட ஜாப்பனீஸ்ல என்னமோ எழுதி அது 3 பேர் இன்ஃப்ளூயன்ஸ். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா, எந்த அளவுக்கு அவனை சாத்தான் வந்து இது பண்ணிருக்குன்னு. நிறைய பேர் ஒன்று ஸ்கூல் படிக்கிறீங்க, பாத்துருங்க. அது வந்து அந்த பையன் கொலை பண்ண காரணம் லவ்னால கொலை பண்ணி அந்த பிள்ளை ரிஜெக்ட் பண்ணிருச்சுட்டு. நல்லோட நான் நிறைய பேர் ஸ்கூல்ல ரிஜெக்ட் பண்ண யாரும் என்ன எதுவும் பண்ணல. ஏன்னா நான் படிச்ச காலம் வேற, நம்ம படிச்ச காலம் வேற. இப்ப ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க இன்டெலிஜென்ட், வெரி இன்டெலிஜென்ட். ஸோ அது ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. இப்போ அது மலேசியாவில் நடக்குது கேட்கும்போது முன்னாடி இந்தியாவில தான் நடக்கும் நிறைய கேஸ் வரும். இப்போ மலேசியா அதுவும் பிஜி இவ்வளவு கிட்ட நடக்கும்போது கூடி சீக்கிரத்துல அம்பாங் சராஸ் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நம்ம அது சொல்றேன், நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை நம்ம கரெக்டா இருந்தா நம்ம யாரை பத்தி கவலைப்பட தேவையில்லை, நம்மள ஆண்டு நடத்துவார். அவ்வளவுதான். நம்மளோட பாதை கரெக்டா நம்ம செட் எக்ஸாம்பிள் பண்ணி நம்ம கரெக்டா நம்மளோட சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா யாரை பத்தி கவலைப்படணும், ஆண்டு நம்ம நடத்துவார். அது மட்டும் இல்லாதபடிக்கு 3வது வந்து அவளோட பர்பஸ், நம்மளோட தரிசனம். பாஸ்டர் வந்து ஃபியூ வீக்ஸ் முன்னுக்குல இருந்து அவர் வந்து இதை பத்தி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட தரிசனம் வாலிபருக்கு நிச்சயமா தரிசனம் இருக்கணும், நிச்சயமா நம்மளுக்கு ஒரு எய்ம் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி பாஸ்டர் போனாலும் சிம்பிளா சொன்னாரு, குருடன் வந்து ஒரு குருடனத்தில் பிளைண்ட் லீட்ஸ் அ பிளைண்ட். தரிசனம் ஒரு தரிசனம் இல்லாத பர்சன் தான் வந்து இன்னொரு தரிசனம் இல்லாத பர்சனை ஃபாலோ பண்ணுவாங்க. தரிசனம் இருக்கிற பர்சன் வந்து தரிசனம் இல்லாத பர்சனை ஃபாலோ பண்ணா நிச்சயமா நம்மளுக்கு தரிசனம் கிடைக்காது. ஒன்லி யூஸ்க்கு நீ போய் கேட்டீங்கன்னா நீ என்னவாக்க போறேன்னு கேட்டா, சும்மா அம்மா சொன்னாங்கன்னு படிக்கிறேன், சும்மா அப்பா சொன்னா நான் இது படிக்கிறேன், சும்மா எனக்கு ஒரு டிகிரி வேணும்னு படிக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஆனா நம்மளுக்கு கண்டிப்பா அது எய்ம் இருக்கும். நான் ஏன் இது படிக்கிறேன்னா எனக்கு இப்படி, நான் ஏன் இது படிக்கிறேன்னா எனக்கு இப்படி, எனக்கு இது நடக்கணும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு காடி வாங்கணும், எனக்கு வந்து இப்படிலாம் நடக்கணும். நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. நம்ம வந்து அது படி போடுற நமக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சுன்னா, ஆனா தரிசனம் இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கே தெரியாது உங்களுக்கு என்ன தரிசனம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான், உங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தா ஆண்டவர் உதவி செய்வாரு. வேர்ட் யூஸ் வந்து லைக் நான் ஒரு ஃபன்காக வாழ்றேன், நான் எதுக்காக ஒரு சின்ன சொல்லணும்னா, நான் இப்போ பிளாக்கில் படிக்கிறேன். இது முன்னுக்கு நான் வந்து கேரளா படித்தேன், பிஎஸ்சி. உங்க நிறைய பேர் தெரியுமா, பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் செஞ்சேன். அங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான், எல்லாமே கிறிஸ்டியன் பேரு, ஆனா பேரு மட்டும் தான் கிறிஸ்டியன். பிஎஸ்சி நீ பாத்தீங்க எல்லாம் கிறிஸ்டியனா தான் இருப்பாங்க, ஆனா பேரு மட்டும் தான் கிறிஸ்டியன். அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட என்னவா இருக்கட்டும் எல்லாமே கிறிஸ்டியனாவே இருக்காது. பேரு இப்ப நிறைய அந்த மாதிரி இருக்கு, பேரு மட்டும் வச்சிருக்க கிறிஸ்டியனியா. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, அவங்களுக்கு ஒரு தரிசனம் இல்லை, ஒரு பேரண்ட்ஸ் அவங்கள லீட் பண்ணல, அவங்களுக்கும் அது தெரியல. நிறைய பேர் ரோமன் கத்தோலிக்ல இருக்காங்க, ஆனா ஏன் ரோமன் கத்தோலிக் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ஏன் 2 கடவுள் கும்பிடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல.
அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கும்பிடுறாங்க. லைக் நிறைய பேருக்கு வந்து அப்பா கிறிஸ்டினா இருப்பாங்க, அம்மா ஹிந்துவா இருப்பாங்க, 2 சைடு போடுங்க. ஆனா ஆண்டவர் கிருபையால நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நம்ம சபைக்கு வந்து நம்ம கத்துக்கிறோம், நமக்கு அந்த ஒரு பிரச்சனையே இல்லாததுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஐ மீன் திஸ் இஸ் த திங். இதுதான் அதோட டிஃபரன்ஸ். நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், நம்மளுக்கு ஒரு பர்பஸ், நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஆட்டிடியூட் இருந்தா we can differentiate between worldly youths and spiritual youths. நம்ம தீர்மானிக்கணும். இப்போ நீங்க சொல்லணும், நான் worldly youths-ஆ இருக்க போனா இல்லை spiritual youths-ஆ இருக்க போனா, இது எனக்கும் சேர்ந்துதான். நான் ஒன்றும் வாலிபர் தான், ஒன்றும் நிறைய விஷயம் இருக்கு. நான் வாலிபர் ஆகி இது பண்ற வரைக்கும் நம்ம தான் தீர்மானிக்கணும் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பேரண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லைன்னா பிள்ளைங்க இது பண்ண முடியாது. அது நம்ம இப்போ இருக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைங்களா அப்கமிங் ஜெனரேஷன் வெரி ஹார்ட். நம்மளாச்சும் பரவாயில்ல, இப்போ என்ன ஜென்சி ஆல்ஃபா பேத்தா என்னென்னமோ வந்துருச்சு. நம்மள வந்து மில்லியனர் ஜென்சி அதெல்லாம் அதுவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்ம கல்வி கஷ்டம். ஆனால் இதுக்கப்புறம் வர பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி ஃபோனை கூட பார்க்கணும்னு தெரியும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஃபோன் கூட பார்க்கலாம், நான் என்ன பண்ணிடுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பிள்ளைங்க வெரி இன்டெலிஜென்ட், நல்லா பேசுறாங்க, வெல் ஸ்பீக்கிங், நல்லா சீக்கிரமா பேசுறாங்க, சீக்கிரமா நடக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல திறமை வந்து இந்த வயசுலயே வந்துருது. பேரண்ட்ஸ் ஆனா பேரண்ட்ஸ் சொன்னா வந்து பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒண்ணு இருக்கு, என் பிள்ளை வந்து நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணும், டியூஷன் ஃபீஸ் கட்டிடணும், ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டிடணும், எஜுகேஷன் தான் முக்கியம். ஆனா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத் என்ன ஆகும்? சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? ஐ மீன் இப்போ பெரியவங்களா ஆயிட்டாங்க, நம்ம பெரியவங்களா ஆயிட்டா சின்ன வயசுல அனுப்பணுமா? சண்டே ஸ்கூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாத படிக்க சபைக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்களுக்கு எப்படி ப்ரே பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா? பைபிள் வாசி சொல்லி கொடுத்தீங்களா? வீட்டுல புக்கு படிக்கலன்னா ஏன் படிக்கலாம், உனக்கு இவ்வளவு காசு கட்டி நான் படிக்க வைக்கிறது, டியூஷன் அனுப்பி படிக்க வைக்கிறது, உனக்கு மேத்ஸ் இல்லை சயின்ஸ் இல்லை, நம்ம அப்பா அம்மா எவ்வளவு இது பண்றாங்க. ஆனா பைபிள் படிக்கலன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் ஜெபம் பண்ணலன்னு கேட்டிருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நான் பேரண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணல. ஆனா பேரண்ட்ஸ் தான் ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் அவங்க பிள்ளைங்களுக்கு. அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே தான் பிள்ளைங்களும். அது ஒரு மொழியில ஒரு பெரிய பஸ் இருக்கும், பகைமனா அன்சுவான் பகித்துலா குயினியர். அது ஒரு பெரிய பஸ். அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படிதான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. உங்களோட செயல் எப்படி இருக்கோ அப்படிதான் பிள்ளைங்க இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, தலை கரெக்டா இருந்தா வாடு கரெக்டா இருக்கும் தானே, தலை சரியா இல்லைன்னா வாடு சரியா இருக்காது. அதுதான் நம்ம வந்து ஒரு வசனம் நான் காமிக்கிறேன். ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 6வது வசனம். ஆமென். நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். Start children off on the way they should go, and even when they are old, they will not turn from it. இந்த வசனம் ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தா அவங்க இல்லாத காலத்துக்கு கூட நம்ம பெருசாயிட்ட பிறகு அவங்க விதைச்சது நம்ம மனசுல இருக்கும், அவங்க கத்து கொடுத்தது நம்ம மனசுல இருக்கும். ஸோ அது பேரண்ட்ஸ் இருக்கிறது ரோல் இருக்கு தெரியுமா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பா அம்மா கரெக்டா இருந்தா நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். நம்ம எப்படி ஆண்டுக்குள்ள வருது? நம்ம வந்து அப்பா அம்மா இல்லாம வீட்டுல சொல்லி கொடுக்காம நம்மளோட காட்லி லைஃப்குள்ள நம்ம வர முடியாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச்ல இருந்து டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் அப்பா அம்மா வந்து வீட்டுல நீங்க சொல்லி கொடுக்கலாமே பிள்ளைங்களுக்கு, வீட்டுல எல்லாத்தையும் கத்து கொடுக்கலாமே, ஏன் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? மெயினா ப்ரீ ஸ்கூல் ஏன் நம்ம அனுப்புறோம் பிள்ளைங்களை? அவங்க டிசிப்ளினா இருக்கணும், நம்ம அனுப்புறோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் growthக்கு கூட நீங்க வீட்டுல சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா டிசிப்ளின் கூட நீங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. ஸ்பிரிச்சுவல் growthக்கு நீங்க அனுப்பணும், சர்ச்சுக்கு அனுப்பணும். அப்பதான் எப்படி ஸ்கூல்ல அவங்க டிசிப்ளின் கத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சபையில அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கத்துக்குவாங்க. சின்ன வயசுல இருந்து வயசாதான் பெருசா என்ன சொல்லுவாங்க, முளைக்குமா சம்திங் அந்த மாதிரி. சின்ன வயசுல இருந்து வயசாதான் பெருசா அது ஒரு பெரிய பலன் கிடைக்கும். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என்ன சொல்லுவேன், நான் இங்கிருந்து சாட்சி சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா இருந்தார். சாட்சி சொல்லும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து படிக்க தெரியாது. அவர் வந்து எனக்கு என்ன எக்ஸாம் இருந்தாலும் அவர் வந்து கால் பண்ணி ப்ரே பண்ணிட்டு பண்ணுமான்னுவார். அவர் இப்போ இன்னைக்கு இல்லைன்னா கூட எனக்கு எக்ஸாம் நான் எழுதும் போது நான் ப்ரே பண்ணிட்டு தான் பண்ணுவேன்.
ஸோ டசன்ட் மேட்டர் அவங்க இருக்காங்களோ இல்லையோ, ஆனா அவங்க விதைச்சு உண்மை என் மனசுல தான் இருக்கு. அது நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி தான் கொடுப்பேன். அதுதான் ஒரு சிம்பிளான இது. நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும். டசன்ட் மேட்டர் அவங்களுக்கு பெருசாச்சு. அப்பா சொல்லுவாங்க, அந்த எரும மாதிரி ஸ்கூல்ல போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி பண்ணிட்டு இருக்கு, நான் என்ன பண்றது? நான் சொல்லி கொடுத்தேன். நோடின்னு சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைங்களை கரெக்டா வளர்த்தா அவங்க ஸ்கூலுக்கு போய் எந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கூட அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன், யூத்ஸ் இப்ப இருக்கிற யூத்ஸ் வந்து மேமா நல்ல யூஸை தேடி ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நம்ம தான் கரெக்டா இருக்கணும். அந்த சர்க்கிள் நம்ம போய் ஜாயின் பண்ணா கூட நம்ம கரெக்டா இருக்கணும். அதுதான் அந்த பேரண்ட்ஸோட ரோல். என்னதான் உங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாலும் உங்க பிள்ளைங்க கரெக்டா இருக்கா, உங்க பிள்ளைங்க கரெக்டா வளருதா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இதுதான் நம்ம டிசைட் பண்ணோம். நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ போறோமா இல்ல நம்ம உலகத்தின் வாழ்க்கையில வாழ போறோமா? சாய்ஸஸ் இஸ் நம்ம கையில. ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் தான். நீங்க வந்து உங்க வாழ்க்கையை நீங்க தான் தீர்மானிக்கணும். வாலிபர்கள் அதை சொன்ன மாதிரி தான், வயசாயிட்ட பிறகு நம்மள ஏதோ பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாமே நம்ம பிள்ளைங்க கிட்ட தள்ளிடுவோம். சின்ன வயசா இருக்கும் போது ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கு என்ன முட்டாய் வேணும், சாக்லேட் வேணும் தான் ஆசையா இருக்கும். ஆனா இந்த வாலிபர்கள் பருவத்துல தான் நம்மளுக்கு நிறைய காரியங்கள், நம்மளுக்கு நிறைய உபத்திரம் வரும். இங்க அதே மாதிரி நிறைய யூத்ஸும் நம்ம இருக்காங்க. நிறைய பேர் பெரியவங்க கூட இன்னும் யூத்ஸா தான் இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எல்லாம் யங்கா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில அதே மாதிரி தான் உபத்திரம் இருக்கு. ஆனா நீங்க தான் சூஸ் பண்ணோம், உலகத்தின் வாழ்க்கை நான் வாழ போறேன்னா இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நான் ஸ்பிரிச்சுவலா குரோத் பண்ணனா. ஸ்பிரிச்சுவலா குரோத் பண்ணா ஆண்டவர் உங்களுக்கு அதே செய்வார். தட்ஸ் தி ஒன்லி டிஃபரண்ட் திங். நீங்க வழி கொடுத்தா தான் ஆண்டவர் அந்த வழி எடுத்து உங்களுக்காக அவர் அதே செய்வார். ஆமென். நம்ம யாரும் எதிர்ப்பு பண்ண நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, மத்தியில் ஆசீர்வாதத்துக்காக நன்றி ராஜா.